நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அவன் அதை தன் கைகளிலே எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன் சிங்கத்தினுடைய உடல்ல இருந்து எடுத்ததை அறிவிக்கலைன்னா, எடுத்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சத்தம் போட்டிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க. இல்லைன்னா உடனே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வாப்பா நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, ஏசப்பாவுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்ட, வா நம்ம பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப அழகா அதை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அம்மா அப்பாட்ட சொல்லலை. அப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்மிடத்துல எல்லா பிரச்சனையும் ஷேர் பண்ற அந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அப்போ இன்று இந்த ஆரம்பத்துல கர்த்தர் சொல்றாரு, நம்ம இனி ஒரு முயற்சி எடுக்கணும். குடும்பமா போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக. ஸோ இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட போதும், இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் போதும். வர்றவங்க வரட்டும், முதல்ல வரட்டும். பிள்ளை வர்றாளா வரட்டும், பையன் வரானா வரட்டும், ஐயா வராரா, ரொம்ப நேரம் நீங்க பண்ண வேண்டாம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஜெப குறிப்பை சொல்லி ஆண்டவர் செஞ்ச நன்மையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பெரிய அற்புதம் உண்டாகும். இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த வசனத்தை வாசிப்பீர்களானால் 20ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல அவங்க நிக்கிறாங்க. யூதா கோத்திரத்தார், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். யூதா கோத்திரத்தார், இல்ல சத்தமா வாசிக்கலாம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரோரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருக்கு முன்னாடி நின்ன உடனே ஆண்டவர் பாருங்க இப்போ ஒரு அற்புதத்தை உண்டு பண்றாரு. வாசிக்கலாம். அப்பொழுது சபையாரின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எலியேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாக லேவியனின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இதை ஒரே இந்த வசனத்தை இவ்வளவு பெருசா கொண்டு போறதற்கு ஒரு லைன்ல முடிச்சிருக்கலாம்ல. லேவியின் குமாரன் ஒருவன் மேல் தேவனுடைய ஆவி இறங்கிருச்சு, அவன் என்ன பண்ணுனா தீர்க்க தரிசனம் சொன்னா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதுல பாருங்க எத்தனைன்னு. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எலியேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகின லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி. இதுக்கு ரொம்ப அர்த்தம் இருக்குது. அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பேர்களுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. நான் நம்புறேன், ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம குடும்பமா நிற்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்க தரிசியை எழுப்புறாரு, ஒரு வார்த்தையை அனுப்புறாரு. இது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா மத்தனியா. மத்தனியா அப்படின்றது வந்து தேவனுடைய பரிசு அப்படின்னு அர்த்தம். அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா தேவனுடைய பரிசு. இப்போ அடுத்த பேர் என்ன அப்படின்னு மத்தனியாவின் குமாரனாகிய எலியேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொக்கிஷம் அப்படின்னு அர்த்தம். எழுதுறவங்க வேணா எழுதி கொள்ளுங்கள். எலியேல் அப்படின்றது பொக்கிஷம் அப்படின்னு அர்த்தம். அகைன் வந்து பெனாயா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவன் கட்டுகிறார் அப்படின்னு அர்த்தம். தேவன் கட்டுகிறார். அகைன் வந்து சகரியா அப்படின்னு சொன்னா தேவன் நினைவு கூறுகிறார் அப்படின்னு அர்த்தம். அகைன் வந்து யாகாசியேல் அப்படின்னா வெளிப்படுத்துகிற தேவன் அப்படின்னு அர்த்தம். ஆசாப் அப்படின்னு சொன்னா கூட்டி சேர்ப்பவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்காக திரட்டி சேர்க்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ குடும்பமா நிற்கும் போது ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதத்தை எழுதுகிற ஒரு மனுஷனை அனுப்பி, இப்ப 15வது வசனத்தை வாசிச்சு கடந்து போகலாம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே
கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிராயிருக்கிற பள்ளத்தாக்கில் கடையாந்தரங்களிலே கண்டு சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமேன். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு இந்த 56வது நாளில் கர்த்தர் நிறைய பேரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ என் சமூகத்துக்கு முன்னாடி இத்தனை நாட்களும் வந்து நிற்கிறாய் மகளே, வந்து நிற்கிறாய் மகனே. ஆமே, நீங்கள் இந்த ஏராளமான பிரச்சனைக்கு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு இந்த யுத்தத்தை எங்களுக்காய் ஆண்டவர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அவர் ஒருவரே எங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடும். மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் இரக்கம் மாறாது. கைகளை மேல தட்டி மலைகள் பெயர்ந்து போனாலும், சொல்லும். மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நம்புறப்பா, கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. சகல யூதா கோத்திரத்தாரும் தன்னுடைய குமாரத்திகளோடும், தன்னுடைய மனைவியோடும், தன்னுடைய குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருக்கு முன்னாடி நின்ன உடனே ஆண்டவர் யாரை எழுப்புறாராமா? மத்தனியா, எமாலியேன், பெனாயா, சகாரியா, யாகேஸ், ஆசாப், இப்படி ஒரு 4 ஜெனரேஷனை சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த ஒரு பேர் அல்ல, அப்படியே 300க்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லி இத்தனை பேருடைய நாமத்தினால
அதுவும் லேவியின் குடும்பம். லேவியின் குடும்பம்னா ஆசாரிய ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்க ஒருப்பட்ட குடும்பம். அதிலிருந்து ஒரு மனுஷனை எழுப்பி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல சீக்கிரமா நாங்க எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி நிக்கணும், உங்களுக்கு முன்னாடி நாங்க நிக்கணும் ஆண்டவரே, உங்க முன்னாடி எங்க குடும்பமா நிக்கணும் ஆண்டவரே. பாருங்க, சில குடும்பத்துல பிறந்த நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் பார்ட்டி வைப்பாங்க. நிறைய பேருடைய திருமண நாளுக்கு வீட்டில் பார்ட்டி வைப்பாங்க. எல்லா சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி எல்லாரும் வருவாங்க. ஆனால் அங்கே ஜெபமே இருக்காது, அங்கே ஆராதனையே இருக்காது. அங்கே வெறும் சத்தமும் ஆட்டமும் பாட்டமும் சோறும் அது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அது தப்புன்னு நான் சொல்லலை, அது இருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக இனி ஒரு முடிவெடுங்க. சில வசதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அதை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுவாங்க, ஹோட்டலில் போயிடுவாங்க. அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர்களுக்குன்னு ஒரு தனி ரூம் எடுத்து அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை வருதோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஃபேமிலியாக நிற்போம். ஆமென். நான் இந்த 100 days ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி தான் வசித்தேன். ஒரு 7 நாள் ஃபேமிலி ப்ரேயரை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அதற்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா ஜனவரியில் இருந்து குடும்ப ஜெபம் ஒரு 7 நாள் மட்டும் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடுறது மாதிரி. நீங்கள் கரெக்டாக ஒரு 10 o'clock அப்படின்னா, இல்லை 9:30 10 o'clock வரைக்கும் அப்படியே அந்த குடும்ப ஜெபம் என் கூட சேர்ந்து ஒரு 7 நாள் மட்டும் உங்கள் கூட சேர்ந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா, வர்ற வருஷம் முழுக்க நம்முடைய வீட்டில் ஒரு குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக உங்கள் சமூகத்தில் நிற்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தாருங்க. சத்துரு மின்னலை போல விழுவான். பிரச்சனை மலை போல இருக்கிற பிரச்சனை சமபூமியா மாறப்போகுது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க முன்னாடி ஃபேமிலியா நிற்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை சீக்கிரமா கொண்டு வாங்கப்பா. அந்த பிள்ளைகளை மனம் திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை வச்சு நாங்க ஜெபம் பண்றோம். ஒரு நாள் சீக்கிரமா ஒரு நாள் ஃபேமிலியா குடும்பமா உங்களுக்கு முன்னாடி நிக்கணும், உங்களுக்கு முன்னாடி நிக்கணும். இதோ நான் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தோட பார்க்கிறப்பா. அப்பா அம்மாவுடைய கையை பிடிச்சிருக்கிறாங்க, அம்மா பிள்ளைகளுடைய கையை பிடிச்சிருக்கிறாங்க. அப்படியே வரிசையா அப்படியே கையை தூக்கி கர்த்தர் நல்லவர்னு ஆராதிக்கிறாங்க. ஒரு ஜெப மகிமை இறங்கி வருகிறது. உடனே லேவியின் குமாரனை ஒருவனை எழுப்பி, இந்த யுத்தம் பினிஷ் ஆயிருச்சு, இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் நீர் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உம்மால் அந்த காரியம் கைகூடி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஃபேமிலியா ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா நீங்க இன்றையிலிருந்து அந்த காரியத்தை செய்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் தருவாராக. யாருக்கு முன்னாடி நம்ம நிற்க போறோம்? ஸோ ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசித்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் நம்ம கடந்து போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். 7வது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். 7லிருந்து வாசிக்கலாமா? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியையை அறிந்திருக்கிறேன்.
உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாதமையினால் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆண்டவர் இந்த 56வது நாள் நமக்கு எல்லாருக்கும் கிருபையாய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நமக்காக திறந்த வாசலை உண்டு பண்ணுகிற கர்த்தர். இந்த ஜெபம் முடிய நான் நம்புகிறேன் நம்ம எல்லாரும் ஒரு திறந்த வாசலை நம்ம பார்க்க போகிறோம். உங்க வேலையில ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நீங்க பூட்டப்பட்ட வாசல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கடினமா இருக்கலாம். எங்க போனாலும் ஒரு திறந்த வாசல் இல்லை, எங்க போனாலும் ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நமக்கு ஒரு திறந்த வாசலை. நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு திறந்த வாசல், நீங்கள் பிசினஸ் செய்வதற்கு ஒரு திறந்த வாசல், நீங்கள் இந்த கடனை அடைப்பதற்கு ஒரு திறந்த வாசல், உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை இன்னைக்கு இதுக்கு பிறகு இந்த ஜெபத்திற்கு பிறகு வைக்க போகிறார். நீங்க நினைக்காத வாசல்கள் உங்களுக்காய் திறக்க போகிறது. நீங்கள் அதன் வழியாய் உட்பிரவேசிப்பீர்கள். அங்கே பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். இதுவரையிலும் உங்களுக்கு திறந்தது அல்ல, இனி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் இப்பொழுது திறப்பதாக அந்த வாசல் திறக்கப்படும். எத்தனை ஆண்டுகளாக பூட்டப்பட்டு கிடந்தாலும் அந்த வாசலை ஒருவரும் ஆமென் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி எனக்காய் ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீர்கள்? ஒரு புது வாசல் உங்களுக்காய் திறக்க போகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காய் திறக்க போகிறது. கர்த்தரே செய்ய போகிறார். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவ்வளோ பெரிய பேழையை ஆண்டவர் செய்துட்டு ஒரே ஒரு கதவை ஆண்டவர் வைக்கிறார். ஒரே ஒரு கதவை ஆண்டவர் வச்சு இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, நோவாவை உள்ளே விட்டு தேவன் கதவை பூட்டினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. நோவாவை உள்ள விட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராமா? கதவை பூட்டினார். எதுக்காக? எல்லா வேலையும் அவனை வச்சுதான் ஆண்டவர் நோவா வச்சுதான் செய்ய வச்சாரு. அந்த மரத்தை கொண்டு வந்து அதை ரொம்ப அழகா ரெடி பண்ணி அத்தனை ஜீவராசிகளும் பண்ற வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் அவர் வேலை செஞ்சாரு. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பேழை செய்யறாரு, இன்னொரு பக்கத்துல ஜனங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி இந்த மாதிரி அழிவு வருதுன்னு சொல்றாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து அந்த கேட்டை சாத்துறதற்கு கதவை பூட்டுறதற்கு ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா நோவாவுக்கு வந்து பர்மிஷனே கொடுக்கல. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நின்று உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நோவாவுக்கு அறியாமலே ஆண்டவர் உன்னை கத்து கொடுக்கிறாரு. நீ இந்த பேழையில பிரயாணம் பண்ண போற, இதுல வந்து உன்னுடைய ஃபேமிலியும் நீ மட்டும்தான் இருக்கிறீங்க, மற்றதெல்லாம் மிருகங்கள் இருக்கிறது. சுத்தி உங்களுக்கு தண்ணி வரப்போகுது, நீங்க பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஒன்னு மனசுல நினைச்சுக்கோ, நான் உள்ளே விட்டு பூட்டுறதற்கு காரணம் என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேன்.
இந்த பேழையோடு கூட நீ மட்டும் அல்ல, நானும் உங்க கூட டிராவல் பண்றேன் அப்படின்றதை சொல்லும்படியாகத்தான் கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவர் ஆண்டவர் எதற்காக கதவை அடைச்சார்னா, கர்த்தரை அடைக்கிறத ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. ஒருவேளை நோவா ரொம்ப இறக்க குணம் உள்ளவரா இருந்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலே இருக்கிற சித்தப்பாவோ மாமாவோ மச்சானோ ரொம்ப நெருங்கின சொந்தமோ ஐயா எனக்கு மட்டும் கதவை திறந்து விடுங்க, என்ன ஒருத்தனுக்கு மட்டும் கதவை திறந்து விடுங்கன்னு கேட்டு ஒருவேளை இந்த நோவா கதவை திறந்து விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த கப்பலோட எல்லாரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள மூழ்க வேண்டியதுதான். அப்போ இவருடைய கையில சாவி இருந்தா இடையில போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல 4 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ பேசாம நான் வெளியே குதிச்சிடுறேங்க அப்படின்னு கதவை திறந்து குதிக்கிறது கூட. அதனால நான் நம்புறேன், சில கதவுகளை நமக்காக ஆண்டவரே அடைக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கதவை அடைக்கிறார் அப்படின்னா நீங்க ஒண்ணு ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் ஒரு கதவை அடைக்கிறார்னா அதுல தீமை இருக்காது, அது நன்மையாதான் இருக்கும். தேவன் நமக்காக அடைக்கிற கதவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு தெரியாது, அதனுடைய விளைவு நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதுக்காக தான் சில நேரங்களிலே சில கதவுகளை அடைக்கிறார். சிலர் ரொம்ப முயற்சி எடுப்பாங்க, எப்படியாவது அதை செஞ்சிடலான்னு நினைப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு முட்டுக்கட்டை வரும், திடீர்னு அந்த கதவை அடைக்கப்படும், உடனே சோர்ந்து போயிடுவாங்க. நான் ஒரு லக்கியான ஆள் இல்லையோ, நான் எதுக்கும் செய்ய தயாரா இல்லையோ, நான் போகிற இடம்லாம் கதவை அடைக்கப்படுகிறதே. இல்லவே இல்லை, கர்த்தர் நமக்கு கதவை அடைப்பதற்கு நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அடைக்கப்பட்ட கதவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னுடைய வாழ்க்கையிலே அடைத்த கதவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, நீங்க மட்டும் அந்த கதவை திறந்திருந்தா நான் இன்றைக்கு உங்களோட இருந்திருக்க மாட்டேன். நீங்க மட்டும் அந்த கதவை திறந்திருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்வேனா தெரியலையே. அதனால எனக்காக திறக்கப்படாத கதவுகளுக்காய் சத்தமாய் ஸ்தோத்திரம். எனக்காக திறக்கப்படாத கதவுகளுக்காய் நன்றி. ஆமென். இந்த வார்த்தை நம் தலையின் மேல் அப்படியே நடக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா புதிய வருஷத்துல உங்களுக்கென்று ஒரு புது வாசல் திறந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க, நிச்சயமா பார்ப்பீங்க. ஆண்டவர் நமக்காய் கர்த்தர் திறந்த வாசலை இனி உங்களுக்கு ரொம்ப லெகுவாய் மாற போகிறது, ரொம்ப ஈஸியா கர்த்தர் சுதந்திரிக்க பண்ண போகிறார். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, அவர் திறக்கிறவர், குருடனுடைய கண்களை அவர் திறந்தவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது, அவர் திறக்கிறவர். அவர் திறக்கிறவர். எந்த இருதயத்தையும் அவர் நமக்காக திறப்பார். உங்க வீட்டிலே கடினமா இருக்கிற இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக. எங்கெல்லாம் பூட்டப்பட்டு கிடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஜெபம் முடிய முடிய ஒரு திறப்பு உண்டாகும். அந்த காரியம் திறப்பு உண்டாகும். பூட்டப்பட்டிருக்கிற அந்த காரியம் திறக்கப்படும். மறுபடியும் ஆண்டவர் நமக்கு திறப்பேன் என்று ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எங்க தலைமையில நடக்கணும். பிரதர், உங்களுக்கு ஒரு புதிய திறந்த வாசலை கர்த்தர் வைக்க போறாரு. ஆமேன். இது அல்ல, இனி ஒரு வாசல் உங்களுக்கு உண்டு. இனி ஒரு லெவல் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இதுவரையிலும் நீங்க பார்த்தது கொஞ்சம்தான், இதுவரையும் பார்த்தது உங்களுக்கு சுலபந்தான். ஆனா இனி இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பாரு பாருங்க. அந்த வாசல் இதுவரையிலும் உங்களுக்கு பார்த்திராத வாசல், நீங்கள் நினைச்சு பார்த்திருக்காத வாசல். என்னுடைய ஆவிக்குரிய விஷன்ல நான் அதை பார்க்கிறேன். அந்த வாசல், ஆமேன், போத்திபாருடைய வீட்டிலே உள்ள வாசல் அல்ல, சிறைச்சாலையிலே உள்ள வாசல் அல்ல, பார்வோனுடைய அரண்மனையிலே யோசேப்புக்கு ஒரு வாசல் திறந்தது போல இதுவரையிலும் திறந்த வாசல் சாதாரணமானது, இனி திறக்க போகிறது. ஆமேன்.
குடும்பமே ஆச்சரியப்படுற அளவிற்கு நல்ல கைகளை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுப்பா, இந்த வார்த்தை அப்படியே அப்படியே நடப்பதாக நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக திறப்பதாக. ஒரு விசாலமான வாசல் திறப்பதாக. எங்க திருச்சபைக்கு திறப்பதாக, தேவ பிள்ளைகளுக்கு திறப்பதாக. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை ஓபன் பண்ணி அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும், அந்த கடன்கள் முடிவிற்கு வரட்டும். நன்றியப்பா. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை முறித்து பாடோ, தள்ளாடும் யாவரை உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் கைகளை மேல. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, சொல்லுங்க சொல்லுங்க. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை திருப்பவன் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் ஆட்டுக்குட்டி வாதை உந்தன் கூடாரம் என்றும் அணுகாது. வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும். இப்ப சொல்லும் இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை. விசுவாசத்தோடு பாடுங்க பாடுங்க. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை இடிப்பவன். ஆமப்பா 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 ஆமப்பா. அதை திரும்ப திரும்ப சொல்ல. நீர் திறந்தால் அப்பா தரைங்கப்பா தரைங்கப்பா தரைங்கப்பா. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. திரும்ப சொல்லுவோம். இல்லை இல்லை. எல்லாரும் ஜபத்தோடு 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 சொல்லுங்கப்பா. கிருபப்பா கிருபப்பா. ஆண்டவரே, இந்த நாள், இந்த 56வது நாள்
அந்த வாசல் திறக்கட்டும், அந்த வாசல் திறக்கட்டும். பல வருடமாய் பூட்டப்பட்டிருக்கிற அந்த வாசல் திறக்கட்டும். ஏசப்பா, பாட 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 ஒரு மகிமை, ஒரு புது வாசல், புது வாசல். இயேசுவே, ஒரு விசாலமான வாசல், இதுவரையிலும் கண்டிராத ஒரு வாசல், இதுவரையிலும் கேட்டிராத ஒரு வாசல் உங்க ஊழியத்திற்காக திறக்கட்டும், எங்க பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்திற்காக திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அப்பா, திறந்து கொடுக்க முடியாத வாசல், ஃபேமிலியில திறந்து கொடுக்க முடியாத வாசல், இயேசுவே என் பிள்ளைக்கு ஒரு வாசல் திறக்கட்டும் ஐயா, வாசல் திறக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இதுவரைக்கும் எல்லாம் குட்டி குட்டி வாசலா இருக்குது, சின்ன சின்ன வாசலா இருக்குது. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், இனி அதை ஒருவனும் பூட்ட முடியாது, பூட்ட முடியாது. இத்தனை நாட்களும் திறந்த வாசல் திடீர்னு பூட்டுதுப்பா, திடீர்னு அடைக்கப்படுதுப்பா. ஆனா இன்றைக்கு ஒரு மகிமை, இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை. இயேசுவே, இயேசுவே, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் 7 சபைகளுக்கு கர்த்தர் பேசுறார். அப்ப 7 சபையில இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எந்த சபைக்கு பேசுறார் அப்படின்னா, பிலதெல்பியா அப்படின்ற ஒரு சபைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் பேசுறார். நீங்க அதுல 7 சபைகள், ஒன்னு எபேசு, இன்னொன்னு பெர்கமு, இன்னொன்னு தியத்தீரா, இன்னொன்னு சர்தை, இன்னொன்னு பிலதெல்பியா, இன்னொன்னு லவதோக்கியா. அப்படின்னா இந்த 7 சபை, இந்த 7 சபையில இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். அப்போ இந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 5 வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தர்றார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ, சபைன்றது நம்ம தான் ஆண்டவருடைய இரத்தத்தால சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சபை தான் பரலோகத்திற்கு போகிறது. நான் நம்புறேன், பிலதெல்பியா அந்த சபைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை இன்று நம் தலையின் மேல கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வாக்கு தத்தம், உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் நிறைய பேருக்கு அது திறக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர்கள் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 2வது வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரை கொடுப்பாராமா? சாத்தான் பிடுங்கப்பட்டு வைத்திருந்த, சாத்தான் கண்ட்ரோல்ல வைத்திருந்த, சாத்தான் அதிகாரமாய் வைத்திருந்தவர்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன், மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், அம்மா அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு எத்தனையோ பேர் கொடுத்திருக்கலாம். ஆனா யார் கொடுத்தும் நமக்கு நிறைய பேருக்கு அப்படியே நடக்க அது பத்தாம இருந்திருக்கலாம், அவங்க கொடுத்தது நமக்கு கொஞ்சமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன்.
உங்கள் கடனுக்காக நீங்கள் போய் மற்றவரிடத்துல உதவி கேட்கும்போது அவங்க ஒரு சின்னதாக கொடுத்துருக்கலாம். அந்த காரியம் உங்களுடைய வட்டிக்கு கூட கொடுக்க முடியாத, அதுக்கு கூட பத்தாம இருந்திருக்கலாம், ரொம்ப கொஞ்சமா கொடுத்துருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மிச்சம் எடுக்கிற அளவிற்கு, நீங்க திருப்தியாகிற அளவிற்கு, நீங்க எல்லாத்தையும் தீர்த்து முடிக்கிற அளவிற்கு, ஆமேன், பஞ்சகாலம் முழுவதும் உங்களுடைய மா பிசைகிற தொட்டியில அப்படியே அது வந்துட்டே இருக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். உங்களுடையதை நிறைய பேர் பறித்து வைத்துக் கொள்ளலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன். யாரும் கொடுக்காததா ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இனி நீங்க கையில வாங்க போறீங்க, ஆச்சரியப்பட்டு வாங்க போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். இந்த வார்த்தையை நம்புறீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? நான் ஏசப்பா உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு திருப்தியா ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா, அறகுறையா கொடுக்கல, கம்மியா கொடுக்கல, பத்தாம ஆண்டவர் கொடுக்கல. கர்த்தர் திருப்தியாய் ஆண்டவர் கொடுத்தார். மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் கொடுத்தார். மற்றவரிடத்தில் கடன் வாங்காத அளவிற்கு ஆண்டவர் கொடுத்தார். வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். நீங்க இழந்ததை கொடுப்பார், நீங்க கைவிட்டு போனதை ஏசப்பா கொடுப்பார், மறுபடியும் ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஓ, உங்களுடைய ஞானம் இல்லாமல் இழந்ததை மறுபடியும் ஏசப்பா கொடுப்பார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா இது நடக்கும், நீங்க ஜெபம் பண்ணுனா இது நடக்கும். உங்க கையை நீட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். கர்த்தர் நமக்கு தருவார், நம்ம கண்டிப்பா அதை வாங்கி கொள்ளுவோம். சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல வரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா இயேசுவே. இப்பொழுது கொடுக்கிற தேவன், கொடுக்கிற தேவன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கொடுக்கிற தேவன். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி வந்து நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும். இனி உன்னுடைய வாசஸ்தலத்திலே விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். ஒரு வீடு வாங்குவதற்கு கர்த்தர் கொடுப்பார், திருமண காரியத்திற்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற அந்த காரியத்திற்கு கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, அவர் கொடுக்கிற தேவன். அவர் அப்படியே புடுங்கி வாங்குற தேவன் அல்ல, அவர் கொடுக்கிற தேவன். சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார், எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் வேண்டும் என்றவர்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆனா அவரிடத்துல இருந்த ஒரு பெரிய கிரேட் என்ன அப்படின்னா, கர்த்தர் சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், எங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுத்தது யார் தெரியுமா? இந்த தண்ணீரை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது யார் தெரியுமா? நீங்க இங்க நிக்கிற கிணறு ரொம்ப பிரஷியஸ், ரொம்ப விலையேற பெற்றது. எங்க முன்னோருடைய காலத்திலிருந்து இந்த தண்ணி இருக்குது, இத மாதிரி ஒரு நல்ல தண்ணி வேற இது இல்லை அப்படின்னு அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? சொல்லுங்க. நீங்க ஒரு குடத்தை தண்ணி எடுத்துட்டு போயிட்டு திரும்ப போயிட்டு அடுத்த நாள் இதே மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு நீ இங்க வருவ, ஆனா நான் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பேன். ஏன்னா சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையில திருப்தின்ற ஒண்ணு இல்லாமலே இருந்துச்சு. கொஞ்சம் கூட திருப்தி இல்லை, அவருடைய ஃபேமிலி லைஃப்ல திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னா,
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதும் உனக்கு இருக்கிற அந்த நபர் உனக்கு யார் இல்லை, உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னா அவளுடைய வாழ்வையில் ஏதோ ஒரு வெறுமை துரத்திட்டே இருக்குது. கல்யாணம் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, சரி இதில் ஒரு நிம்மதி வரும், நம்ம இந்த மனுஷன் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த திருப்தியை அவங்க பார்க்கவே இல்லை, வெறுமையாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மகளே நீ எதை நாடுற அப்படின்னு சொன்னால், நீ உலகத்தில் கொடுக்கறதெல்லாம் நாடுற, என்னமோ யாக்கோபு கொடுத்தது அப்படின்னு சொல்கிற நீ. ஆனால் இது தாகம் உண்டாகும், ஆனால் நான் உனக்கு ஒன்று தரப்போகிறேன், ஆனால் இனி அது என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னா, குடத்தை தண்ணி எடுக்க தான் வந்தாங்க, ஆனால் எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு போய் ஊரில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் ஒருத்தரை பார்த்துருக்கிறேன், நான் ஒருத்தரை கண்டிருக்கிறேன், அவர் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலும் தாகம் உண்டாகும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளேயே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணிக்காக கொண்டு வந்த அந்த குடத்தை அப்படியே விட்டாச்சு. ஏன் அப்படின்னா, இப்ப மனசு என்னவா இருக்குன்னா, நிறைவா இருக்கு. இது வரைக்கும் இருந்த வெறுமையெல்லாம் சரியாயிருச்சு. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம், பாஸ்டர் எத்தனையோ பேர் எனக்கு கொடுத்தாங்க, ஆனா எனக்கு திருப்தி வரவே இல்லை. நான் தான் அந்த சமாரியா ஸ்திரீயை போல திருப்தி இல்லாதவளா இருக்கிறேன், திருப்தி இல்லாதவனா இருக்கிறேன். என்னால யாருமே என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியல. எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த காரியத்தை யாரு கொடுத்தாலும் எனக்கு நிவர்த்தி ஆகாது, யார் கொடுத்தாலும் இந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாது, யார் கொடுத்தாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க துவங்கினாரானால், நான் நம்புறேன் அந்த காரியம் திரும்ப உங்களுக்கு தாகம் உண்டாகாது. இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது, இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது. கர்த்தர் இந்த 100 days ஜெபத்துல அந்த அற்புதத்தை செய்ய போறாரு. கர்த்தர் செய்ய போறார், கர்த்தர் கொடுக்க போறாரு, கர்த்தர் கொடுக்க போறாரு. அந்த சுகத்தான் ஆண்டவர் கொடுக்க போறாரு, அந்த அபிஷேகத்தான் ஆண்டவர் கொடுக்க போறாரு. நம்புறவங்க கொடுக்கிற ஆண்டவர், கொடுக்கிற ஆண்டவர், நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்னன்னா, உனக்கு ஒரு திறந்த வாசல். நம்பர் 2, இரண்டாவதாக பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உனக்கு கொடுப்பேன். அது எங்கிருந்து கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு, பிசாசுனுடைய கையிலிருந்தே நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். சோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கும் போது, ஆமென், பின்பகுதியை வாசிக்கும் போது, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவருடைய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சொல்லுங்க, இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் மூன்றாவதாக பிலதெல்பியா சபை அப்படின்னா நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் மூன்றாவதாக வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக செய்து முடிக்க போகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினால் செய்து முடிக்கப்படும்.
கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் செய்வார். மற்றவர்கள் யாரும் செய்யாமல் போட்டுட்டு போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உனக்காக அந்த காரியத்தை செய்வேன். கர்த்தர் உங்க முகத்தை பார்த்து அந்த காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க இந்த ஜெபத்துல தொடர்ந்து கலந்து கொள்றீங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நான் செய்வேன், உன் மகளுடைய திருமணத்தை நான் செஞ்சு வைப்பேன், உன் மகனுடைய அந்த காரியத்தை நான் செய்வேன். அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஹalleluya 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 கர்த்தர் எனக்காக செய்கிறவர். ஆமென் ஹalleluya. யோசேப்புக்கு அவனுடைய தகப்பனார் செஞ்சார். எப்படி செஞ்சாருன்னா ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சாரு. எல்லா பிள்ளைகளை பார்க்கலும் பார்த்து பார்த்து செஞ்சாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா பலவர்ண அங்கி. ஆனா அந்த பலவர்ண அங்கி ரொம்ப நாள் யோசேப்பு போட்டுட்டு இருக்க முடியல. அப்பா ஸ்பெஷலா செஞ்சிருந்தாலும் அந்த வஸ்திரம் ரொம்ப நாள் அவனுக்கு கிடைக்கல. ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பினுடைய பரிசுத்தத்தை பார்த்து யோசேப்புக்கு ஆண்டவர் செய்றார். ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அப்பா கொடுத்திருக்கிற வஸ்திரத்துல குறைவு இருந்துச்சு, ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற வஸ்திரத்துல குறைவு இல்லை. ஹalleluya. நான் நம்புறேன் இங்க இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க இளைய குமாரனை போல உங்களுக்கு கொடுத்த நிறைய காரியத்தை நீங்க இழந்திருக்கலாம். எனக்கு தான் பாஸ்டர் நிறைய கொடுத்தாங்க, எனக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு, என் கையில கொடுத்தது எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் ஊதாரித்தனமா இந்த இளைய குமாரனை மாதிரி எல்லாத்தையும் நான் வீணடிச்சேன். எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு, எங்க அம்மாட்ட எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு நகை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு திரும்பவும் கொடுப்பேன். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் இழந்து போன வீட்டை கொடுப்பாரு, உங்களுக்கு இழந்து போன வேலையை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆமேன். உங்க பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, இது உங்களுக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. இது நடக்கும், நிச்சயமா நடக்கும். கர்த்தர் கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்ததை நீங்க இழந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கான வஸ்திரத்தை கர்த்தர் தருவார். அந்த கொடுப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய கையில நீங்க சீக்கிரமா வாங்க போறீங்க. கர்த்தர் நம்முடைய கையில கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறேன். நன்றி அப்பா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணிட்டு இருங்க. இதை நான் பார்க்கணும். நீங்க சாட்சியா எழுதி கொடுக்கணும். நீங்க பாஸ்டர் நீங்க சொல்லணும். சொல்லும் போது மேல நீங்க மென்ஷன் பண்ணணும், பாஸ்டர் 56வது நாள் ஜெபத்துல ஏசப்பா எனக்கு ஒன்று சொன்னாரு, உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு பாஸ்டர், எனக்கு கொடுத்துட்டாரு ஏசப்பா. நான் இந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுப்பாருன்னு நினைக்கல, கர்த்தர் ரொம்ப வெற்றியா உன்னை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க ஜெபிக்க அது நடக்கட்டும். நீங்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்கட்டும். ஏசப்பா ஆண்டவரே, இது உங்க வார்த்தை அல்லவா, அப்படியே நடப்பதாக. ஓ ஹalleluya. இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்து எல்லாருடைய கைகளை தட்டி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர். சொல்லுங்க, நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர்,
இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். அப்பா, இருளில் இருந்து ஒளியை, உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகம் மழையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையா சர்வ. இப்ப கைய மேல தட்டி இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். சொல்லுங்க எல்லாரும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். விசுவாசத்தோட பாடுங்க, விசுவாசத்தோட பாடுங்க. நீங்க பாட பாட அந்த அற்புதம். ஏசப்பா 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 ஏசப்பா. ஹalleluya. தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், தம் கரங்களிலே தம் புயபலத்தால் ராஜ்யங்கள். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமானவர், புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடம். இப்ப கைகளை மேல தட்டி இன்றே ஏசப்பா. இப்ப இந்த பரலோகத்திலிருந்து ஒரு சாங்ஷன் லெட்டர் உங்க பிள்ளைகளுக்கு அனுப்பட்டும், அனுப்பப்படட்டும், அனுப்ப. என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர், எனக்காக யாவை செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து வார்த்தை செய்து முடி. திரும்ப அப்பாவை பார்த்து சொல்லு, எனக்காக யாவையும் செய்து. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில காரியம் கைகூடி வருது. அந்த தேவை சந்திக்கப்படு. கொடுப்பேன், நான் செய்வேன், நான் செய்வேன், உனக்காக நான் செய்வேன். அந்த வக்கீல் செய்யாததை நான் உனக்காக செய்வேன். அந்த சொந்தக்காரர்கள் செய்யாத நான் உங்களுக்கு செய்வேன். யார் செய்யலையோ கர்த்தர் சொல்ற, நான் செய்வேன் உனக்கு. யாவை செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். எனக்காக செய்வதற்கு யாருமே இல்லைன்னாலும் கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்ய போகிற தேவனாகிய கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் செய்வார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் வாக்கு தத்தம், இதோ உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இதை நீங்க மனப்பூர்வமா நம்பணும். இதை நீங்க எழுதி வச்சு நீங்க ஜெபிக்கணும். இது நடக்க போகுது. இது கர்த்தர் வார்த்தை, இது கர்த்தர் வார்த்தை. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். எப்படி கொடுப்பான்னு கர்த்தர் சொல்றாருன்னா, திருப்தியா கொடுப்பேன், மிச்சம் வருகிற அரவிக்கு கொடுப்பேன், இனி நீ கேட்காத அளவிற்கு உனக்கு நான் கொடுப்பேன், கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சில காரியத்திற்காக கண்டினியூவா இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இனி நீங்க அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபமே பண்ண வேண்டான்ற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3,
மூன்றாவதாக ஆண்டவர் பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு செய்வேன், உனக்கு நான் செய்வேன். கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, நாலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து ஆமென் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதித்து பார்க்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காப்பேன், நான் உன்னை காப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லி இருக்கிற வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. நான்காவதாக கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இந்த 56வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை காப்பேன். கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதிரியினுடைய அம்புகளுக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்ற போகிறார். மனுஷனுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை காப்பேன். பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் காக்க போறாரு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மளை சேதப்படுத்தாதபடி பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆமென் காப்பேன். இந்த உலகம் எங்கும் ஆபத்து வந்து கொண்டே இருக்குது. எங்க போனாலும் ஆபத்துகளை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகும் சோதனை காலத்திற்கு தப்புவிக்கும்படி. அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று வரப்போகுதுப்பா, எல்லாருக்கும் ஒரு அழிவு வரப்போகுதப்பா. ஆனா நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா உன்னை நான் காப்பேன். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் என்ன நம்புறேன்னா நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாராக, துஷ்டனுடைய கைகளுக்கு காப்பாராக, அந்நியருடைய கைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாராக. கெட்ட பழக்க வழக்கங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பாராக. கர்த்தர் நம்மை காக்கிற தேவன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதற்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவம் எங்க வாழ்க்கையில நடக்கணும். என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற முடியாது, ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா என் பிள்ளைகளை நீங்க வந்து அப்படியே பாதுகாத்து நீங்க காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே காத்து கொள்ளுங்க. நம்ம வந்து பிள்ளைகளை வந்து சில நேரத்தில் படிக்க வைக்கிற ஸ்கூல் இருக்கு பாருங்க, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பெற்றோர். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் வந்து எந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு அவங்க அந்த ஸ்கூல் நடத்துகிறாங்க, அந்த ஸ்கூலில் அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து நீங்கள் சேர்த்து விடுறீங்க பாருங்க ஸ்கூலு, நீங்கள் சேர்த்து விடுறீங்க பாருங்க டியூஷன் சென்டர், அந்த இடத்துல இருக்கிற ஏதாவது தேவையில்லாத பசங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற வித்தியாசமா நடக்கிற பசங்க நம்முடைய பிள்ளைகளோட சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். சிலர் வந்து காசு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விடுவாங்க. எதுக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நிறைய பேர் திட்டுவாங்க. அப்படின்னா உனக்கு என்ன பண கொழுப்பா, உனக்கு என்ன பணம் நிறைய இருக்குதா, உனக்கு என்ன பெருமைக்காக நீ கொண்டு போய் சேர்க்கிறியா? அது உண்மையிலே அவங்களுக்கு பெருமையா இருக்காது. பெருமைக்காக சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனா பெருமைக்காக இருக்காது. இதை அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் வந்து உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார்.
உங்க பிள்ளைகளை சேர்க்கிற எந்த இடத்துல சேர்க்கிறீங்கன்றத ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பாதுகாப்பு அப்படின்றது சுத்தமா இந்த உலகத்திலே இல்லை. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆனா அதன் நடுவுலையும் 100 பேர் 50 பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ல ஏதோ ஒரு பிள்ளை நல்லா இருக்கும். ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ இந்த 4வது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் பிள்ளை வெளியூர்ல இருக்கிறாங்களா, அந்த பிள்ளைக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அந்த பிள்ளையை காப்பாராக. உங்க கணவனார ஆண்டவர் காப்பாராக. பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாராக. நீங்க வைத்திருக்கிற அந்த யூனிட்டை ஆண்டவர் காப்பாராக. கர்த்தர் யோபுவையும் அவனை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து கர்த்தர் காப்பாற்றினது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக. எவரும் பறித்து கொள்றதற்கு ஆண்டவர் விடமாட்டார். உங்க தோட்டத்துக்குள்ள வந்து உங்க ஆடுகளை களவாண்டு போகிறதற்கு கர்த்தர் விடமாட்டார். ஆண்டவர் ஒரு காப்பாளனாய் வருவாராக. இதுவரையிலையும் அனாதையை போல கடந்த சில இடங்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு கடந்து போகிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு வருகிறது. கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்மை காக்கிறவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருப்பதாக, எங்க குடும்பத்தின் தலையின் மேல் இருப்பதாக ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. ஐயா, நீங்க கொடுத்த வார்த்தை தானே, நீங்க கொடுத்த வார்த்தை தானே, என் பிள்ளைய உங்களை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. இந்த பாவத்திலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. ஆனா இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஐயா நான் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்க அல்லப்பா. ஆபத்துக்கு நான் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்க அல்லப்பா. இப்போ உங்க வல்லமை என் பிள்ளைய சுற்றி நிழல் இடுவதாக. அந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண நடக்குது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஐயா, ஹல்லேலூயா. நீர் சுடரொளி பட்டயத்தோடு வருகிறவர், ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறவர், சத்துருடைய பிடியிலிருந்து காப்பாற்றுகிறவர். நீங்க சொல்ல சொல்ல ஐயா நீங்க தாயா இதை காப்பாற்றணும், நீங்க தான்ப்பா இந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும், நீங்க தான்ப்பா இந்த செல்வத்தை காப்பாற்றணும். எனக்கு காப்பாத்திக்கிறதுக்கு ஞானம் இல்லை, எனக்கு காப்பாற்ற தெரியாது. ஆனா இப்போ ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பு ஆமென் வருவதாக. நல்ல சத்தமா ஜெபம் பண்ண. என்னுடைய தாளந்துனால நான் வண்டி ஓட்டிக்கிட முடியாதுப்பா, என்னுடைய திறமை ஒன்றும் இல்லைப்பா. உங்க பாதுகாப்பு எங்களோட இருக்கணும், உங்க பாதுகாப்பு இருக்கணும். இனி அகால மரணங்கள் இல்லை, இனி இளம் வயது மரணங்கள் இல்லை, இனி ஆக்சிடென்ட்ஸ் இல்லை. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுகிறவர். ஜீவன் காப்பாற்றப்படட்டும், அந்த பொருள் காப்பாற்றப்படட்டும், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் காப்பாற்றப்படட்டும். என் தேவன் காப்பாற்றுகிறவராய் கடந்து வாரும். ஆமென், ஆமென், ஆமென். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவா, யாக்கோபே நீ வேரூன்றுவா, போத்தே குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. விசுவாசத்தோடு காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. பாடுவோம். பிரியமான பிள்ளை
உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேறு ஒன்று வா, யாக்கோபே நீ வேறு ஒன்று வா, போதே குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. சொல்லும் போதே காய்த்து கனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பி. பாடுவோம் நுகங்களை முறிந்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். யாக்கோபே நீ வேறு ஒன்று வா, யாக்கோபே நீ வேறு ஒன்று வா, போதே குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, போதே குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் பாட பாட மகிமை ரத்தலம் கபௌதரம் ஷு, புதிய கூர்மையான போரடிக்கும் கருவை ஆக்குவே, புதிய கூர்மையான போரடிக்கும் கருவை ஆக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடி. ஓ யாக்கோபே 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 யாக்கோபே, போதே குலுங்கிடுவா, காய்த்தே. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், இத்தனை நாட்களும் ஆராதிக்கிற உங்க பிரசன்னம், ஆராதிச்சுட்டே இருக்கிற பிரசன்னம் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அப்படியே இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இதோ நடந்தது, இதோ வார்த்தை நடந்தது, இதோ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நடந்தது, நடந்தது. இன்னைக்கு 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 நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துச்சு. இயேசப்பா இயேசப்பா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இன்னைக்கு நடந்துச்சு. இந்த சத்தம் யார் யாருடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அவங்க எங்க இருந்தாலும், யாக்கோபே யாக்கோபே நீ வேறு ஊன்றுவ, நீ வேறு ஊன்றுவ, நீ பூத்து குலுங்குவ, நீ காய்த்து கனி தருவ. ரத்தால நானே காப்பாற்றுவேன், நானே காப்பாற்றுவேன். இயேசுவே நீங்க தான் என் பிள்ளைய காப்பாற்ற முடியும், இந்த பிசினஸை நீங்க தான் காப்பாற்ற முடியும், இந்த குடும்பத்தை நீங்க தான் காப்பாற்ற முடியும், இந்த சபையை நீங்க தான் காப்பாற்ற முடியும், ஊழியக்காரனை நீங்க தான் காப்பாற்ற முடியும், என் மூத்த மகனை நீங்க தான் காப்பாற்ற முடியும். இயேசுவே வேற யாருமே என் பிள்ளைய காப்பாற்ற முடியாதுப்பா, காப்பாற்ற முடியாதுப்பா, நீங்க காப்பாற்றுங்கப்பா. எப்படி ஆகிலும், எப்படி ஆகிலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவனை காப்பாற்றி விட்டுருங்க ஆண்டவரே, அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி விட்டுருங்க ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த மகிமையே, ஹalleluya, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. பாடுங்க சத்தமா, பாடுங்க பாடு இயேசுப்பா. இரவும் பகலும் காத்துக் கொள்வே, இரவும் பகலும் காத்துக் கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டே, எவரும் தீங்கிழைக்க. யாக்கோபே யாக்கோபே நீ வேறு ஊன்று வா. இப்ப நடுங்க, இப்ப நடுங்க, இப்ப நடுங்க. இனி பிடுங்குவார் இல்லை, இனி பிடுங்குவார் இல்லை, இனி பிடுங்கி பிடுங்கி நடப்படக்கூடாது, இனி என் பிள்ளை பிடுங்கி பிடுங்கி நடப்படக்கூடாது. இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ள நீங்க ஒரு இடத்துல நடணும், ஒரு பிளேஸ்ல நடணும், மலை மேல நீங்க நடணும்,
நிலைவரம் நிலைவரம். கினி கினி அக்கினி அபிஷேகம். இயேசுவே இப்போ இப்போ அந்த பிள்ளைய நடுங்க, இப்ப அந்த பிள்ளைய நடுங்க நடுங்க நடுங்க. இனி பிடுங்குவார் இல்லை, இனி பூ பூக்கும், இனி காய் காக்கும், இனி கனி தரும், இனி பூ பூக்கும். ஓ ஜீசஸ். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்று. உங்க பேரை சொல்லி யாக்கோபே நீ வேரூன்றுவாய். உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி இது ஒரு thank you Jesus, thank you Jesus. பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எங்க கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு ஜனங்களுக்கு நிறைவேறட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, எங்க சர்ச்சோட கனெக்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அக்கினி 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 இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது ஆவியானுடைய கரம் வைக்கப்படுவதாக. அந்த மரணத்தை எடுத்து போடுறேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த மரணம் விலகி போகட்டும். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் நீட்டி கொடுத்தது போல இப்போ இந்த 56வது நாள் ஜெபத்துல இயேசுவே இந்த சரீரத்தை, இந்த உயிரை கொண்டு போகணும்னு நினைக்கிற அந்த சாபம், கொண்டு போகணும்னு நினைக்கிற அந்த ஆக்சிடென்ட் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விலகி போவதாக. ஒரு பாதுகாப்பு நானே காப்பாற்றுவேன். உம்முடைய காப்பாற்றுதல் பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தர் நம்மை காப்பாற்றினதுனால, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினதுனால. எத்தனையோ இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. எவ்வளோ கொடுமையான இடத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. நமக்கு விரோதமாய் விரிக்கப்பட்ட வலைகள், நிறைய குழிகள். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் கர்த்தர் கிருபையா காப்பாற்றினார். உண்மைதானே? பாதாள குழியிலிருந்து எப்படி காப்பாற்றினார் பார்த்தீங்களா? மனுஷனுடைய தீய எண்ணத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினார் பாருங்க. நம்ம ஞானம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை காப்பாத்திக்கல. நம்மளை யாரு காப்பாத்தினா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அன்னைக்கே விட்டுருந்துன்னா அன்னைக்கே விட்டுருக்கலாம். அன்னைக்கே நம்மளை தூக்கி எடுக்காம விட்டுருக்கலாம், கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனா நாமே துணிகரமாய் சில இடத்துல போய் நின்ன போதிலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணார்னா, கிருபையா கர்த்தர் காப்பாற்றினார். உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை இல்லைன்னா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிலில் உட்காந்துருக்கிற வேண்டியவங்க, இன்னைக்கு வீடுகளில் உட்காந்துருக்க வேண்டியவங்க இல்லை, ஜெயிலில் உட்காந்துருக்க வேண்டிய அவ்வளோ பிரச்சனை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்தா, அதான் தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை என்ன பண்ணார்னா காப்பாற்றினார். போன எல்லா இடத்துலையும் நான் சொன்னது மாதிரி, நம்ம தியானிக்கிறது மாதிரி, அவன் போன இடம் சாதாரணமானதே கிடையாது. போன இடம் மொத்தமும், தாவீது போன இடம் மொத்தமும் ஆபத்து நிறைஞ்ச இடம். அதான் முள்ளு மேல நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, காலை இங்க வச்சா பாம்பு வெடிச்சிடும், இங்க வச்சா அவ்வளவுதான் கீழே குழிக்குள்ள விழுந்துரும். ஆனா ஆண்டவர் கிருபையா கையில தாங்கி தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் கர்த்தர் இதுவரைக்கும் காப்பாற்றினார். இனியும் ஆண்டவர் என்ன பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, நான் உன்னை காப்பாற்றுவேன். என் பிள்ளைய காப்பாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை சர்ச்சில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போய், லைவ்ல இருக்கிறவங்க வீட்டில் இந்த நைட்டு குடும்ப ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பிலதெல்பியா சபைக்கு சொன்ன இந்த ப்ராமிஸை உங்க பிள்ளைங்களுடைய தலையின் மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுல ஸ்பெஷலா ஜெபம் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைய நீங்க தான் காப்பாற்றணும். ஏன்னா பொல்லாத உலகம், என் பிள்ளைய நீங்க காப்பாற்றணும்.
என் கணவனாரை நீங்க காப்பாற்றணும், என் மனைவியை நீங்க காப்பாற்றணும். இயேசுவே, எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஊழியத்தையும் நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற சொத்தை நீங்க காப்பாற்றுறதுக்கு பலன் தாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஏன்னா என் பலத்தால முடியாது, ஆண்டவர் கிருபையா இறங்குகிறவர். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 5, ஐந்தாவதாக இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 5வது வாக்குத்தத்தம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லலாம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன கடந்து வருது அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனை தூணாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் விடல. இல்ல ஜெயம் கொள்ளுகிறவனை உலகத்துல தூணாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆலயத்துல தூணாக்குவேன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆலயம் என்கிறது பிரசன்னம் இருக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம் உலாவுகிற இடம், கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற இடம். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தூணாக்க போறாரு. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நான் நம்புறேன் நீங்களும் நானும் தூணாக போகிறீர்கள். உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு தூணா உங்களை வைக்க போறாரு. ஒரு சமுதாயத்திற்கு ஆண்டவர் உங்களை தூணா வைக்க போறாரு. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வைக்க போகிற அபிஷேகம் என்ன தெரியுமா? சாதாரணமான சைடுல இருக்கிற வால் மாதிரி இல்லை. கர்த்தர் உங்களை பில்டிங்கே தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாய் மாறப் போகிறீர்கள். ஆமென். ஆகாது என்று தள்ளப்பட்ட நீங்க தூணா மாற போறீங்க. இன்னைக்கு சாதாரணமானவர்களா இருக்கிற நீங்க தூணா மாற போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு ஆபீஸை எடுத்தா கர்த்தர் உங்களை அங்க தூணா கர்த்தர் நிறுத்துவாரு. உங்களை மெயினா அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைப்பாரு. இந்த பில்டிங்ல எத்தனையோ இருக்கலாம். இந்த செவர் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். இன்னும் இந்த ஃபேன் லைட் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். ஆனா இந்த பில்டிங், மொத்த பில்டிங்கும் எதுல நிக்குது அப்படின்னா, இந்த பில்டிங்க்கு தூணு போட்டிருக்காங்க பாருங்க, சுற்றி தூணு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த தூணு இல்லை அப்படின்னா இந்த பில்டிங் எவ்வளோ அழகா இருந்தாலும் அது நிற்காது. அப்போ இந்த பில்டிங்க்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு என்னன்னா தூண் தான். இதை நம்பிதான் இத்தனை காரியமும் இங்க டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இத்தனையும் இதை நம்பிதான் இருக்குது. அதனால நான் நம்புறேன் ஒரு காலம் வரும். இன்னைக்கே நிறைய பேருக்கு அந்த காலத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்களை கர்த்தர் தூணாய் மாற்ற போகிறார். தூணாய் மாற்ற போகிறார். நீங்க நினைக்கலாம், நான் சும்மா சைட்ல இருந்துட்டு போறேன், எனக்கு சும்மா ஒரு ஃபேனா இருந்துட்டு போறேன், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இந்த 100 days ஜெபத்திற்கு ஆண்டவர் உங்களை கலந்து கொள்றதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீ வெறுமையானவனா இருக்கலாம் மகனே, இன்னைக்கு நீ வெறுமையானவளா இருக்கலாம் மகளே, இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபரா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேலை கூட உங்களை நம்பி இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தூணா மாற்றுவேன், நான் உன்னை தூணாய் மாற்றுவேன், நான் உங்களை தூணாய் மாற்றுவேன். நிறைய பேருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். இல்ல, இந்த நிலைமை மாறும், இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், மகனே வெகு சீக்கிரத்துல ஒன்ன ஒரு முக்கியமான ஒரு தூணை போல உங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருக்க போகிறது. கர்த்தர் அநேகருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை மாத்த போறாரு. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறத நான் உணர்றேன், எனக்கு முன்னாக ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறத நான் உணர்றேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை சீக்கிரமா நான் தூணா மாற்றுவேன்,
உங்க ஃபேமிலியில ஒரு நல்ல தூண் இருக்க போகுது. ஓ, இன்னைக்கு மற்றவர்களை தேடி போகிறவர்கள் அல்ல, உங்களை தேடி அலைக்கலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தூணாக்குவேன், தூணாக்குவேன். யோசேப்பினுடைய குடும்பத்துல ஆண்டவர் யோசேப்பை தூணாய் மாற்றினார். அவங்க எல்லாரும் அவனை சொல்றாங்க, நீ வந்து எங்களுக்கு அதிகாரியா இருப்பியா, நீ எங்களை நடத்த போறியா? ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை தான் எடுத்து தூணாய் மாற்றினார். உங்களை பற்றி பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க எதா மாறிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு தூணா மாறிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு தூணாய் மாறிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த பில்டிங்கை தாங்க போறீங்க, நீங்க தான் அந்த வீட்டை தாங்க போறீங்க, நீங்க தான் உங்க பிள்ளைகளை தாங்க போறீங்க. ஆண்டவரிடத்துல ஒண்ணு மட்டும் கேளுங்க, நீங்க பெலன் கேளுங்க. எதுக்கு பெலன் கேளுங்கன்னா, என்ன தூணா மாத்துங்க ஆண்டவரே, தூணா மாத்துங்க ஆண்டவர். எவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதை நீங்க கஷ்டமா எடுக்காதீங்க, அதை நீங்க பாரமா எடுக்காதீங்க. அதை எதுவா எடுங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிளெஸ்ஸிங்கா நீங்க நினைங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்துல முதல் தூணா யாரா ஆண்டவர் நிப்பாட்டி இருக்கிறேன்னா, என்ன முதல்ல தூணாய் நிப்பாட்டி இருக்கிறார். நான் இந்த இடத்துல சின்ன வயசா இருந்தாலும், நான் இந்த இடத்துல குட்டி உருவமா இருந்தாலும், இந்த இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா தூணா வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க இந்த தூணுக்கு கீழே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் என் மூலமாய் கர்த்தர் போஷிக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் இதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வயசுல எங்கேருந்தோ எடுத்துட்டு வந்து, படிப்பறிவில்லாத ஒரு பிள்ளையை எடுத்துட்டு வந்து கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் தூணா நிப்பாட்டுவாருன்னா, தகுதியே இல்லாத ஒருத்தரை தூணா நிப்பாட்டுவாருன்னா, ஆமென். உங்களை நிறுத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளை நிறுத்த மாட்டாரா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தூணாக்குவேன், தூணாக்குவேன், நான் உன்னை தூணாக்குவேன். நல்ல தூண்களாய் நீங்கள் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, பாஸ்டர் மூலமா நீங்க பேசுகிற வார்த்தையை நீங்க நிறைவேற்றணும். ஆமென். உங்க பிரசன்னத்துல நான் ஒரு தூணா நிக்கணும், என் வீட்டுக்கு நான் ஒரு தூணா மாறணும், இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு தூணா மாறணும். சொல்லுங்க, நீங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த பிசினஸுக்கு நீங்க ஒரு தூணா நிக்கணும், தூணா நிக்கணும். நீங்க தான் மெயின் தூணா நிக்கணும். சொல்லுங்க, அதை சொல்ல 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 ஆண்டவருடைய மகிமை. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை யாரும் மிஸ் பண்ணிட முடியாதுன்னு சொல்லணும். நீங்க இல்லாத இடம் வெறுமையா இருக்கணும். நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாகணும். அந்த மாதிரி ஒரு தூணா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போறாரு. திரும்ப திரும்ப வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் பேசுறாரு, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நீ நினைக்காத, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ நினைக்காத, நீ தூணா மாற போற. கர்த்தர் அதனாலதான் இவ்வளவு போராட்டம், அதனாலதான் இவ்வளவு சஞ்சலம், அதனாலதான் உனக்கு இவ்வளவு பாடு. நீங்க கேட்டுட்டு தானே வந்தீங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பாடு? கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிறைய தாங்க வேண்டியது இருக்குப்பா, உன்னை அந்த தூணா மாற்றிட்டு இருக்கிறேன், அதுக்காக உன்னை உருவாக்குறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இயேசுவே, நீர் என்னை தூணாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. நம்பர் 6, ஆறாவதாக இந்த கர்த்தர் வந்து பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற ஆறாவது ஒரு வாக்குத்தத்தம். இதோட நாம் ஜெபித்து கடந்து போக போறோம். வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தையே வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனில் நின்று ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவராகிய புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன், அவன் மேல் எழுதுவேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆறாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் எழுதுவேன், நான் எழுதுவேன். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் எழுதுவேன்.
உங்களுக்கு மனுஷன் எழுதியிருக்கிற எழுத்தை மாத்தி ஒரு புதிய எழுத்த கர்த்தர் எழுதுவார். ஜாதகம் எழுதின எழுத்தை மாத்தி கர்த்தர் ஒரு புதிய எழுத்தை எழுதுவார். குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் உங்களுக்கு எழுதின எழுத்தை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய எழுத்த கர்த்தர் எழுத போறார். பிசாசு உங்களுக்கு எழுதின அந்த எழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு உங்க தலையெழுத்த கர்த்தர் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் ஆமென். நம்முடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என் பிள்ளையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர், என்னுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர். பிரதர், உங்க தலையெழுத்தை மாற்றுவார் கர்த்தர். உன்னுடைய தலையில இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களா, தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நான் புதிய நாமத்தை எழுதுவேன், புதிய கிருபையை நான் எழுதுவேன். ஆண்டவருடைய கையிலே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு எழுதுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய நெற்றியில என்ன எழுதுவாராமா? பரிசுத்தோன்னு எழுதுவாராமா. அவர் எழுத்த பொறிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் எழுதுவேன் எழுதுவேன். இந்த உலகத்துல நமக்காக பொதுவா பழைய ஆட்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் அதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுடைய இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஜாதகம் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஜாதகம் எழுதி எங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்டு எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகத்தை எடுத்து போட்டு எரிச்சு சுட்டெரிச்சாங்க. நிறைய பேருக்கு ஜாதகம் அப்படியே நம்ம ஜாதகத்தெல்லாம் கொண்டு போய் ஒருத்தன் கையில கொடுத்தா சிலர் சொல்லுவாங்க, இவெல்லாம் எப்படி உயிரோட இருக்கிறான் அப்படின்னு கேட்குற மாதிரி நிறைய ஜாதகம். அது மனுஷன் எழுதின ஜாதகம். ஆமென். நீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், உன் தலையெழுத்துப்பா. நீங்களே நிறைய பேர் உங்களையே திட்டும் போது என்ன, என் தலையெழுத்து உன் கூட எல்லாம் சேர்ந்து குப்பை கொட்டணும்னு, என் தலையெழுத்து இந்த வேலையை பார்க்கணும்னு, என் தலையெழுத்து. நம்ம நிறைய பேர் என் தலையில என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும். என் தலையில இப்படி எழுதி இருக்குது, நான் இதை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று நினைச்சுக்குங்க, அந்த தலையெழுத்தை நான் நம்புறதில்லை, ஆனா ஆண்டவருடைய எழுத்தை நான் நம்புறேன். ஹல்லேலூயா. என்னை குறித்து யார் என்ன எழுதினாலும், யார் என்ன எழுதினாலும், ஜாதகத்தில் என்ன எழுதியிருந்தாலும், எங்க அம்மா அப்பா என்ன எழுதியிருந்தாலும், ஆனா அதை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வருத்தத்தோட ரொம்ப மரண படுக்கையில தன்னுடைய மகனை பெற்றெடுக்கிறாங்க அந்த அம்மா. அந்த வேதனை தாங்க முடியல, ரொம்ப கஷ்டம், உயிருக்கு போராடுறாங்க. அந்த பிள்ளையை பெத்தெடுத்து 2-3 நிமிஷத்துல அந்த அம்மா இறந்து போறாங்க. அந்த ஜீவன் போகிற அந்த நேரத்துல என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம அந்த அம்மா சொல்லுது, அப்படின்னா துக்கத்தால பிறந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்திலேயே அவருடைய கணவனாராகிய யோசேப், அவர் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நீ அந்த மாதிரி பெனானின்னு வைக்காதம்மா, நீ என்னன்னு வைங்களானா, அவன் பென்யமீன், அவன் பென்யமீன், சகல ஜனங்களுக்கும் இரக்கத்தின் தகப்பனாக. அம்மா தன் துக்கத்தின் மிகுதியினால தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, யாபேஸ் என் பேர் வைக்கிறாங்க. யாபேஸ் அப்படின்றது துக்கம்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் அவனுடைய எல்லையை பெரிதாக்கி அந்த யாபேஸ் என்கிற பேரையே கர்த்தர் மகிழ்ச்சியான பேராய், கர்த்தர் லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். நீ படிக்காதவர் என்கிற அந்த எழுத்த கர்த்தர் மாற்றி என் பிள்ளை ஞானி அப்படின்னு கர்த்தர் எழுத போறாரு. கடன்காரி அப்படின்னு நிறைய பேர் எழுதிட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவள் என்று மாற்றி எழுத போறா. இவன் செஞ்சா எதுவுமே உருப்படி ஆகாதுன்னு எழுதினாங்க. கர்த்தர் திரும்பி எழுதுகிறார், அவன் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து தலையெழுத்த மாற்றுகிறவர், தலையெழுத்த மாற்றுகிறவர். உன் பிள்ளைக்கு நீ கல்யாணமே ஆகாதுன்னு எழுதிட்டாங்க ஐயா. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான்ப்பா எழுதிட்டாங்க.
இத்தனை வயசு வரைக்கும் இது நடக்கலையா? இல்லை, என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. சுற்றி இருக்கிறவங்க என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. பாரு, இந்த மாதிரி தான் நடக்கும். பாரு, உன் பிள்ளைங்க இப்படிதான் ஆவாங்க. எத்தனையோ பேர் பிள்ளைகளை குறிச்சு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்களே. ஆனா இன்னைக்கு அந்த லவோதிக்கா சபையை பார்த்து, நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் எழுதுவேன், ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். என் பிள்ளைகளுடைய தலையில டீச்சர் ஒரு எழுத்தை எழுதிட்டாங்கப்பா. அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரே என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. ஆனா இந்த 56வது நாள் உம்முடைய ஊழியக்காரன் இந்த திறப்பில் நின்று கண்ணீரோட ஜபிக்கிறேன். என் பிள்ளை தலை மேல எழுதி இருக்கிற பிசாசனுடைய கையெழுத்த கொலைச்சிருங்க. என் பிள்ளை மேல மனுஷங்க எழுதி இருக்கிற தலையெழுத்த கொலைச்சு ஒரு புது எழுத்து, ஒரு புது நாமம், ஒரு புது நாமம். இல்ல இல்ல, அவன் நோயாளி இல்லைன்னு எழுதுங்கய்யா. அவன் கை செய்கிறது வாய்க்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு திருமணம் நடக்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன்னு எழுதுங்கய்யா. அவன் என் நாமத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு எழுதுங்கய்யா. அவன் ஊழியக்காரன்னு நெற்றியில எழுதுங்கய்யா. அவன் தீர்க்க தரிசின்னு எழுதுங்கப்பா, எழுதுங்கப்பா. இப்போ 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 இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, திருச்சபையில இருக்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க, அந்த இடத்துல நீங்க தூதனோட போய் உங்க கையில ஒரு எழுத்துக்கோலை எடுத்து கொண்டு போய் எழுதிருங்க, மாற்றி எழுதிருங்க. சத்துரு எழுதின எழுத்த மாற்றி எழுதிருங்க. இப்போ எழுதப்படட்டும், எழுதப்படட்டும். அவங்க ஆச்சரியப்படணும், குடும்பம் ஆச்சரியப்படணும். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன், ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். நமக்கு விரோதமாய் இருக்கிற எழுத்துக்களை குலைக்கிற ஆண்டவர், நமக்கு விரோதமாய் எழுதி இருக்கிற எழுத்துக்களை அழிக்கிற ஆண்டவர் நியூவா எழுத போறாரு, நியூவா எழுத போறாரு, புதுமையா எழுத போறாரு. அதுக்கு தான் இந்த ஜபத்திற்கு உங்களை கூட்டிட்டு வந்தாரு, அதுக்கு தான் இந்த ஜபத்தை கேட்க பண்ணினாரு. என் நெற்றியில வேற எழுத்து, என் நெற்றியில வேற எழுத்து, நெற்றியில வேற எழுத்தை எழுதுகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஸோ பாஸ்டர் அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சி ஒன்று இருக்குது. ஒரு விசை அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வீசிங் அதிகமாக வரும். குழந்தையா இருக்கும்போது ஒரு விசை ரொம்ப ஓவரா, ரொம்ப உடம்பு முடியாம அவங்க அப்பா ஏற்கனவே அவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 பெண் பிள்ளைங்க. இவங்க 3வது பிறந்தாங்க. அப்போ அவங்க அப்பா கையில மேலே தூக்கி, இந்த பிள்ளை படுற பாடை என்னால் பார்க்க முடியல, நீங்க வேணா இந்த பிள்ளையை எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே சொல்லியிருக்காங்க. அம்மா, பாஸ்டர் அம்மா உடனே கையிலேருந்து பிடுங்கி வாங்கி, என்ன ஜெபம் பண்றீங்க நீங்க? இல்லை இல்லை, இந்த பிள்ளையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இந்த பிள்ளைய உயிரோட எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அவள் ஊழியம் செய்யணும்னு பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணி திரும்பி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு வளர்ந்த ஃபுல்லாக நோய், நோய் எப்போ பார்த்தாலும் பயங்கரமான நோய். அப்போ ஒரு நாள் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப அந்த சமுதாயத்திலேயே அவர் கொஞ்சம் பலவீனமானவர், அவர் கொஞ்சம் முடியாதவர். அந்த மாதிரி சமுதாயத்தில் ரொம்ப அந்த சின்னதாக அப்படி இருக்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு எந்த விஷயம் இல்லை. அவங்க பொண்ணு கேட்ட உடனே இவங்க சொல்லியிருக்கிறாங்களா, நாங்கள் எப்படி அதை தர முடியும் அப்படின்னு. உடனே அவங்க உடனே சொன்னாங்களாம், உங்கள் பொண்ணை நாங்கள் நோயாளியை கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம், இந்த நோயாளியை நாங்கள் கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம், வீடேறி பொண்ணு கேட்டிருக்கிறோம், இவங்களை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, யார் அவங்கள கல்யாணம் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிய வச்சிருக்கிறாங்க. நான் மாப்பிள்ளை பார்க்க போகும்போது என்னுடைய ரூல்ஸ் எல்லாம் பேசி முடித்த உடனே அவங்க அம்மா என்கிட்ட கேட்ட ஒன்றே ஒன்று அதுதான், இந்த மாதிரி என் பிள்ளைக்கு அடிக்கடி வீசிங் வரும், ரொம்ப முடியாமல் ஆயிடுவா, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அது ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்தால் என்ன ஆகுறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நோயாளின்னு எழுதுகிற எழுத்தை மாற்றி இன்னைக்கு நிறைய நோயாளிகளுக்கு ஜெபிக்கிற ஒரு தாயாய், ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய். ஹல்லேலூயா. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க போகுது.
நம்ம எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் நடக்க போகுது. இன்னைக்கு அந்த பிள்ளை நோயாளியா தெரியலாம். அப்பா 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 நெற்றியில மாற்றி எழுதுவாரு. அப்பா நெற்றியில மாற்றி எழுதுவாரு, மாற்றி எழுதுவாரு. சொந்தக்காரன் எழுதி இருக்கிற எழுத்தை ஏசப்பா மாற்றி எழுதுவாரு. ஹல்லேலூயா, ஆமென். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது, நம்ம தான் பிலதெல்பியா, நீங்களும் நானும் தான் பிலதெல்பியா. எஸ், எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, முதலாவதாக, இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக, நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். மூன்றாவதாக, நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். நான்காவதாக, நான் உன்னை காப்பேன், நான் உன்னை காப்பேன். ஐந்தாவதாக, நான் உன்னை தூணாக்குவேன். ஆறாவதாக, நான் எழுதுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா, எத்தனை பேர் மகிழ்ச்சியா இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு நிறைவேற்ற போற. யாக்கோபே, நீ வேறு ஒன்றுவ, நீ வேறு ஒன்றுவ, நீ பூத்து குலுங்கிடுவ, நீ காய்த்து கனி தருவ. இந்த பூமி எல்லாம் நிரப்ப போறோம். ஆமே, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பாடும், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே, நீ வேறு ஒன்றுவா, போத்தே குலுங்கிடுவா, காய்த்து கனிதரு, போத்தே குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. பாடுங்க, கட்டுகளை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், அவருக்கு ஊழியம் செய். இப்ப சொல்லும், யாக்கோபே நீ வேறு ஒன்றுவா, யாக்கோபே நீ வேறு ஒன்றுவா, போத்தே குலுங்கிடுவா, காய்த்தே கனி தருவா, போத்தே குலுங்கிடுவா, காய்த்தே கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம். தலை மேல கைய வச்சு, என் மகனே நீ வேறு ஒன்றுவாய், என் மகளே நீ வேறு ஒன்றுவாய், என் மகனே நீ வேறு ஒன்றுவாய், என் மகளே நீ வேறு ஒன்றுவாய், என் மகனே நீ வேறு ஒன்றுவாய், என் மகளே. அப்பா அப்பா அப்பா, உங்களை தவிர வேற யாரு பாருங்க, உங்களை தவிர யாரு பாருங்க. இவனை பிடுங்கி வீசிருங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்கப்பா, இவனை பிடுங்கி தூர வீசுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்கப்பா. இவனை இங்க வச்சிருக்காதீங்க, இவளை இங்க வச்சிருக்காதீங்க. இந்த தெருவில் இவன் வேண்டாம், இந்த தெருவில் இவன் வேண்டாம். பிடுங்கி தள்ளுறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா 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 என் மகனே நீ வேறொன்றுவ, நீ வேறொன்றுவ. ஒரு உறுதியான இடத்துல என் பிள்ளைய, ஆண்டவரே எங்க அம்மாவை இப்போ 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 இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது ஆண்டவரே நீங்க நடணும். இந்த 100 நாள் ஜெபத்துல என் பிள்ளைய ஒரு முக்கியமான இடத்துல நடணும். இனி அந்த இடத்தை விட்டு பிடுங்குவார் இல்லை, இனி அந்த இடத்தை விட்டு எடுப்பார் இல்லை, இனி அந்த இடத்தை விட்டு வெட்டுவார் இல்லை. உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய், காணாதிருப்பாய்.
காணாதிருப்பாய். இயேசுவே இறங்கும் இறங்கும் இறங்கும். அப்பா அப்பா உங்களை நாங்க நம்புறையா, 100% நம்புறையா. நீர் பரம குயவன், நீர்தான் குயவன், நீர் மேய்ப்பன், நீர் ஒரு விவசாயி, நீர் எங்களுக்கு தகப்பன். இப்ப நடுவீராக. என் மகனே நீ வேறு ஒன்றுவா, என் மகளே. எஸ் எஸ் அந்த வேலை இல்லாத பிள்ளைக்கு இப்ப வேறு ஒன்றை செய்யுங்கப்பா, அந்த மகளுக்கு வேறு ஒன்றை செய்யுங்கப்பா. என் மகனே நீ வேறு ஒன்றுவா, போத்தே குலுங்கிடுவா, காய்த்தே கனி தருவா, போத்தே குலுங்கிடுவா, காய்த்தே கனி தருவா. இந்த பூமி அப்பா கபா தபா ரபா லதனமா அக்கினி 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 அபிஷேகம். தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். இயேசுவே என்னை தூக்கி எடுங்கய்யா, தூக்கி எடுங்கய்யா, தூக்கி எடுங்கய்யா. விட்டுறாதீங்கய்யா, விட்டுறாதீங்கய்யா. என் நெற்றியில பிசாசு என்னென்னமோ எழுதிட்டான், என் நெற்றியில பிசாசு என்னென்னமோ எழுதிட்டான். அழிச்சிருங்க, அழிச்சிருங்க. இப்போ உங்க பிரசன்னம் அழிக்கட்டும், உங்க பிரசன்னம் சத்துரு எழுதுனதை அழிச்சிடட்டும். நீங்க புது எழுத்து, புது எழுத்து, புது நாமத்தை, புது வெற்றிய இப்போ நெற்றியில எழுதுங்கப்பா. லோ தபாரா பரபதலரா இதரா பதரஹதரமா. பெருக்கம் பெருக்கம் பெருக்கம், விசாலம், திறந்த வாசல், திறந்த வாசல். மிராக்கல் மிராக்கல். இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எஸ் 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 அந்த அற்புதம் நடக்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சிட்டே. ஆமென் ஆமென். முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. எழும்பி நின்று ஜெபம் பண்றவங்க எழும்பி நின்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை. எஸ் 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 அவருடைய பிரசன்னம் மனுஷங்க எழுதின எழுத்துக்களை அழிக்குது. அவருடைய கை விரல்கள் இப்பொழுது புது நாமத்தை நம்முடைய நெற்றியில எழுதுது. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஹதன மரஹதலர துன மரரம. ஜெபம் பண்ணிட்டே thank you Jesus. புது நாமத்தை நான் எழுதுவேன். இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. உங்க வல்லமை குறைஞ்சு போகல, உங்க வல்லமை குறைஞ்சு போகல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah. ஹதன மரஹதலரம. thank you Jesus. ஆமென். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் வந்தாலும் என் இயேசு சுகமாக்குவா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோ. பேய்களோடுது, பாவங்கள் பறந்து இப்ப சொல்லுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுவோம். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை.
துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் என் இயேசு சுகமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற ஐகளை தட்டீரம் ஜீசஸ் பாடுவோம் பாடுவோம். உந்தன் வல்லமைகள் உந்தன் வல்லமைகள் உங்க வல்லமை இன்னைக்கு குறைஞ்சு போகல, குறைஞ்சு போகல. எஸ் எஸ் இறங்கட்டும் இறங்கட்டும். ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்றவங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இன்னைக்கு மனிதனால் எழுதப்பட்டிருக்கிற தலையெழுத்துக்களை இப்ப அழிக்குது அழிக்குது. முன்னோர்கள் எழுதின தலையெழுத்தை இப்பொழுது அழித்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. பரவட்டும் 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 பரவட்டும். தேவனுடைய அக்கினி பரவட்டும், தேவனுடைய அக்கினி பரவட்டும், தேவனுடைய அக்கினி பரவட்டும், தேவனுடைய அக்கினி பரவட்டும், தேவனுடைய அக்கினி பரவட்டும். ஜீசஸ் 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 ஜீசஸ். இப்போ இப்போ டாக்டர்கள் எழுதின தலையெழுத்து மாறட்டும், டீச்சர் எழுதின தலையெழுத்து மாறட்டும், அம்மா அப்பா எழுதின தலையெழுத்து மாறட்டும். குடும்பத்துல வம்சா வழியாய் என் பிள்ளையினுடைய தலையில எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்து இப்போ இப்போ அழியட்டும். புது நாமம் புது நாமம் எழுதப்படட்டும். எஸ் எஸ். பிள்ளைகளுக்கு செய்கிறார், பிள்ளைகளுக்கு செய்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று thank you Jesus அப்படியே முன்பாக கடந்து வாருங்கள். கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படியே கடைசி ஜெபத்திற்கு இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். Hallelujah. Thank you Jesus, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Hallelujah Hallelujah Hallelujah. பிலதெல்பியா சபைக்கு, பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 6 விதமான வாக்குத்தத்தங்கள். இன்றைக்கு நமக்கு எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படியே ஜெபம் பண்ணி உங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி thank you Jesus. இந்த 100 டேஸ்ல ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை காணும்படியாய் ஆண்டவர் செய்ய போறார். அவரோட செலவிடுகிற நேரங்கள் வீணாய் போவதே இல்லை. ஒன்று, எனக்காக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் எனக்காக திறக்க போறார். ஒரு நியூ வாசல். நீங்க எதிர்பாருங்க, நீங்க எதிர்பாருங்க. ஒரு புதிய தொழில், ஒரு புதிய குடும்ப உறவு, ஒரு புதிய சுகம். ஆண்டவர் ஒரு நியூ வே, ஒரு புதிய வாசலை நமக்காய் திறக்க போறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை, உனக்கு ஒரு திறந்த வாசலை. இதுவரைக்கும் ரொம்ப டஃப்பா, இதுவரைக்கும் ரொம்ப டஃப்பா உங்களுக்கு இருந்திருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் கடினமா இருந்த சில இடத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, அவரே வாசலை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா திறந்து வச்சிருக்கிறார். நீ போ, நீ போய் மினிஸ்ட்ரியை மட்டும் நீ பண்ணு, நீ மட்டும் செஞ்சுட்டே இரு, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை, அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமா உங்களுக்கு கொண்டு வர போறாரு. இதை நீங்க வச்சு, இந்த வார்த்தையை வைத்து வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமே. நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் உடனே சர்ச்சை தான் கொண்டு வரேன். ஆண்டவரே, நெக்ஸ்ட் இயர்ல திருச்சபைக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் தரும். அப்படியே ஓப்பனா, அப்படின்னா என்னன்னா எங்க போனாலும் நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படின்றது மாதிரி ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரும். ஊழியம் செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை.
தடையும் இல்லை. அப்படி ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வச்சு நெக்ஸ்ட் இயர் இந்த கூட்டம் அல்ல, இவ்வளவு அல்ல, கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் இன்னும் ஆயிரங்களை லட்சங்களை கர்த்தர் ஒப்புரவாகிறதற்கு ஆண்டவர் நம்மளை நம்பணும். ஒரு திறந்த வாசல். ஹல்லேலூயா. ரொம்ப டஃப்பான ஏரியா, ரொம்ப கடினமான ஏரியா. இந்த ஏரியாலாம் எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஆனால் இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்தை எல்லாம் பார்க்கும்போது நினைக்கிறேன், ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணாருன்னா ஒரு திறந்த வாசல், ஒரு திறந்த வாசல். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் அடைச்சு போட்டுட்டு உள்ள சவுண்டு கம்மியாக வச்சு ஜெபம் பண்ணா கூட சண்டைக்கு 4 பேர் வந்துடுவாங்க, பிரச்சனைக்கு 4 பேர் வந்துடுவாங்க. ஐயோ எத்தனை 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 எத்தனை. ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன் நமக்கு என்ன அப்படின்னா திறந்த வாசல், திறந்த வாசல். நீ ஒரு சின்ன சின்ன இது இருந்தாலும் இதுவும் மாறும். இதை விட திறந்த வாசலை தரப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அதனால நான் நம்புறேன் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டஃப்னஸ் எல்லாம் மாறப்போகுது, அந்த கடினங்கள் எல்லாம் மாறப்போகுது. நீங்க சுலபமா உள்ள போற மாதிரி கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். நம்பர் 2, நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க வேற யாருடைய கையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய கான்செப்ட் அதுக்கு நேராக போகவே வேண்டாம். உங்க மனசு அளவில் நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. என்ன பண்ணணுமோ எப்போ கொடுக்கணுமோ கண்டிப்பா ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார். யார் மூலமாக ஆண்டவர் தருவார். ஸோ நம்பர் 3, நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். ஆமென். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் செய்யாட்டாலும் கர்த்தர் யோசேப்புக்கு சொன்னதை செஞ்சு முடிப்பார். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அந்த ஜெயிலை விட்டு வெளியே போகும்போது யோசேப்பை பார்த்து என்ன சொல்லிப்பானா, யாரு மறந்தாலும் உன்னை நான், யாரு உனக்கு செய்யாட்டாலும் நான் செய்வேன்ப்பா, உனக்காக நான் ராஜாவிட்ட பேசுறேன்ப்பா. எவ்வளோ சந்தோஷமா போயிருப்பான். ஆனால் அவன் செய்யலை, மறந்துட்டான். ஆனால் கர்த்தர் செய்யாம இல்லை, அதனால ஆண்டவர் செய்வார். நம்பர் 4, 4வது, நான் உன்னை காப்பேன், நான் உன்னை காப்பேன். ஆண்டவர் காத்துக்கொள்ளுவார், கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். நம்பர் 5, நான் உன்னை தூணாக்குவேன், நான் உன்னை தூணாக்குவேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா கடைசி, நான் என் நாமத்தை ஹல்லேலூயா எழுதுவேன், என் நாமத்தை எழுதுவேன். ஆமென். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க ஆசைப்படுறேன். இந்த சத்தத்தை எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்க. ஐயா, இன்றைக்கு காலையிலிருந்து உங்க சமூகத்துல நான் நின்றுட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா. ஆனா உங்க பிரசன்னத்துக்குள்ள நிக்க சந்தோஷம், உங்க பிரசன்னத்துக்குள்ள பேச சந்தோஷம், நீர் பலன் தர சந்தோஷமா இருக்குது. ஐயா, இந்த பலிபீடத்திலிருந்து இன்றைக்கு இந்த கடைசி செக்ஷன்ல கூட உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா. பிலதெல்பியா சபைக்கு நீங்க கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த ஆலயத்தில் சுற்றி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா இப்பொழுது நீர் கட்டளை எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, 10 பேர் சாட்சி சொன்னா போதாதையா, 500 பேர் சாட்சி சொன்னா போதாதையா. கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும். நீங்க சாட்சியா நிறுத்தணும். உங்களை தவிர வேற யாரும் அதை செய்ய முடியாது. ஆண்டவரே, செய்ய முடியாதுப்பா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெப குறிப்பெல்லாம் பலிபீடத்தில் இருக்குது, போன்ல வந்திருக்குது. ஆண்டவரே, அந்த ஜெப குறிப்புகள் சாட்சியின் குறிப்பா சீக்கிரமா மாறட்டும். ஆண்டவரே, மாறட்டும்பா. உங்க கண்ணு திறந்து பாருங்க ராஜா. உங்க கண்ணுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லையே. அவங்க பேப்பர்ல எழுதுனது கூட உமக்கு தெரியும் இல்லப்பா, அவங்க போன்ல எழுதுனது உமக்கு தெரியும் இல்லப்பா.
அந்த அற்புதம் நடப்பதாக. என் சபை ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்னும் ஊன்ற கட்டுங்கப்பா, இன்னும் நிறைய ஒற்றுமையை கொடுங்க ராஜா. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் போராடணும்னு நினைக்கிற சத்துருடைய கிரியையை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, இந்த இடத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்காக கட்ட வேண்டிய அந்த மீதி தொகையும் கூட நாங்க சீக்கிரமா முடிக்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை நீங்க எங்களுக்கு செய்கிறதற்காய், நீங்க அந்த காரியத்தை எங்களுக்கு செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி. இன்னும் விரிவாகட்டும் இந்த ஊழியத்தை. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்குறாங்களோ, எங்க சபையை தாங்கிறவங்க, இந்த ஊழியத்தை தாங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்பா. இது வெறும் இந்த கோயம்புத்தூருக்கு மட்டும் சர்ச் இல்லை, உலக நாடுகளுக்கே திருச்சபையாய் மாறுற அளவிற்கு கர்த்தர் பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.